வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம் ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு விருதுநகர் ஸ்டைல்ல மட்டன் சுக்கா தான். இந்த யூனிகான டிஷ்ஷுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம் வாங்க. மட்டன் 3/4 கிலோ, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 குச்சி கருவேப்பிலை. மட்டனை நான் ஒரு ப்ரெஷர் குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். இப்போ ட்ரை மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இதோட தட்டி வச்சிருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, நான் கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் சுக்காவாக தான் செய்ய போகிறோங்கிறதுனால நான் தண்ணி ரொம்ப சேர்க்கல. ஜஸ்ட் லைட்டாக மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இஞ்சி எதுக்கு சேர்த்தேன்னா மட்டன் வேக வைக்கிறது அது ஸ்பீடன் பண்ணும். அதே மாதிரி அந்த டேஸ்ட்டும் மட்டன் உள்ள நல்லா இறங்கும். கருவேப்பிலை எதுக்கு சேர்க்குறேன்னா மட்டன் சாப்பிட்றப்போ அந்த கருவேப்பிலை வாசனையோட நல்லா இருக்கும். அதனால தான் நான் வேக வைக்கிறப்பயே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 80% அளவுக்கு குக் ஆனால் போதும். உங்கள் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ விசில் போட்டுடலாம். 10-15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். பட் இதில் நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமாக அரைக்க முடியாதுங்கிறதுனால 4 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே சீரகத்தூளும் வரமிளகாயும் தான். நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போது நம்ம மிளகாத்தூள் சேர்த்திருக்கோம். அதில் காரம் ஒரு 20% தான் வரும். 80% ஆஃப் த காரம் இந்த வரமிளகாயிலேருந்து தான் வரும். சீரகம் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு வெறும் கடாயில் சீரகம் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பதமா வறுத்துக்கணும். சீரகம் கருத்துட்டா அதோட டேஸ்டே போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அந்த வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த பக்குவத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். சீரகம் லைட்டா கலர் மாற ஆரம்பிக்குது. இந்த பொரியிற சத்தமும் லைட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்குவம் போதும். இந்த ஸ்டேஜ்ல நான் அடுப்பை நிறுத்திட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொடியா அரைச்சிக்கலாம். சீரகம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணியிருக்கோம். கலரும் டார்க்காக இருக்குது பாருங்கள். நம்ம வறுத்து பொடி பண்ணதுனால இந்த மாதிரி கலரும் நல்லாயிருக்கும். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம மட்டன் நான் எலும்போடு தான் எடுத்திருக்கேன். சுக்காவில் எலும்போடு போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால இப்போ இதில் மட்டன் தனியாக எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தனியாக பிரித்து வச்சுக்கலாம். அடுத்ததாக சுக்கா தாளிக்கிறதுக்கு 10 to 12 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அதே மாதிரி மிளகாலேருந்து அந்த விதையெல்லாம் ரஃப்பாக எடுத்து வச்சுருக்கேன். 100% எடுக்கல. ஏன்னா காரம் நமக்கு கொஞ்சம் வரணும் இல்லையா. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் தவிர வேற எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் வராது. பொதுவாக இந்த மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்காக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வரமிளகா முதல்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கிறேன். அந்த வரமிளகாவோட காரம் எல்லாம் அந்த எண்ணெயில இறங்கணும். வரமிளகா தீஞ்சிடாம கரெக்டா சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கணும். வரமிளகா லைட்டாக கலர் மாற ஆரம்பித்த உடனே கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனோன்னா தனியாக எடுத்து வச்ச கறியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணி இல்லாமல் வெறும் கறி மட்டும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கட்டும். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டணும். இந்த மிளகா காரம்லாம் மட்டனில் இறங்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் லைட்டு தண்ணியாக இருக்கிற மட்டன் பீஸ் போட்டு நான் அதை குக் பண்ணிக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியே இல்லாமல் எண்ணெய் மட்டும் இருக்கணும். அந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் மட்டன் அளவை பொறுத்து நீங்கள் ஜாஸ்தியோ கம்மியோ பண்ணிக்கலாம். சீரகத்தூள் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா வாசம் வருது அந்த சீரகத்தூள். அந்த ரோஸ்டட் ஜீராவோட ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்குது. இதில் நம்ம கரம் மசாலான்னு எதுவுமே போடல. மட்டன் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே போடலை. அதுதான் இந்த டிஷ்ஷோட யூனிக்னஸ்ஸு. இந்த சீரகம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்துட்ருக்கோம். சுக்காவை இந்த சீரக வாசனையோட செமையாக இருக்குது. இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சோண்டு மட்டன் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதை இதில் சேர்த்துக்கிறேன்.
இதில் தான் இந்த ஃப்ளேவர் எல்லாம் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு இறக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் போதும். நம்ம விருதுநகர் மட்டன் சுக்கா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். All I want